மாவட்டம் கல்லடைக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ வடிவாம்பிகை அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ மானேந்தியப்பர் திருக்கோவிலில் நேற்று பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மலர்கள் மற்றும் அருகம்புல் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் மானேந்தியப்பர் மற்றும் வடிவாம்பிகை அம்பாளுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் நிறைவாக கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இம்மாதத்திற்கு இருமுறை வரும் பிரதோஷ விழா சிவன் கோவில்களில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்றைய தினம் நடைபெற்ற பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமி நெல்லையப்பர் மகா மண்டபத்தில் அமைந்திருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனையும் நடந்தது. பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ பலிநாதர் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் மேலக்கருங்குளம் பகுதியில் அமைந்திருக்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோமதி அம்பாள் சமேத குலசேகரமுடையார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடந்து பல ஆண்டுகளாகிறது. கோவில் பல இடங்களில் சிதலமடைந்து காணப்படும் நிலையில் அதனை புனரமைத்து விரைவில் கும்பாபிஷேகம் மேற்கொள்ள வேண்டும் என பிரார்த்தனை மேற்கொண்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிரதோஷ பூஜையின் போது பிரார்த்தனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருக்கோவில் குடமுழுக்கு விரைவில் நடைபெற வேண்டி நந்தியம் பெருமான் சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்து சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும். நேற்று சித்திரை மாதம் 3ஆம் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை SS காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவா கிரகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வியாழந்தோறும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம், வெள்ளி பாதுகை மற்றும் இதர தெய்வங்களுக்கு குருவார பூஜையும் மாதந்தோறும் அனுஷ வைபவமும் சிறப்பாக நடந்து வருகிறது. நேற்று முன்தினம் 300வது வாரத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு புஷ்பாஞ்சலி பூஜையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலக நலனுக்காகவும் தற்போது +2 மாணவர்களுக்கான தேர்வுகள் வெளியாகி கல்லூரிகளில் அவர்களுக்கான அட்மிஷன்கள் தொடங்கியுள்ளன. மாணவர்களுக்கு கல்லூரிகளில் சீட் கிடைத்து நன்கு படித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. மதுரை அழகர் கோவில் அடுத்துள்ள பொய்கைக்கரைப்பட்டியில் காஞ்சி மகா பெரியவருக்கு தனி கோவில் கட்டப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பங்களிப்போடு நடந்து வரும் திருப்பணியில் பெரியவரின் ஆசை பெற்ற பக்தர்களும் நன்கொடை கொடுத்து பங்கேற்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு காஞ்சி மகா பெரியவரின் பெருமைகள் குறித்து பேசினார். மே 30, 31 ஆகிய தேதிகளில் ஸ்ரீ மகா பெரியவர் ஜெயந்தி உற்சவம் ஆண்டாள்புரம் வசுதாரா விஸ்வாஸ் கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். கோவில் நகரமான காஞ்சிபுரம் அடுத்து திண்மையன்பேட்டையில் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. குழந்தை இல்லாத தம்பதியினர் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டால்
குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த நிலையில் குழந்தை பேருக்கு பிரசித்தி பெற்ற இவ்வாலயமானது புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை ஒட்டி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் மூலவர் கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. பின் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, அதிர்வெட்டுக்கள் வெடிவெடிக்க, மேளதாள மங்கள இசை இசைக்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என பக்தர்களின் பக்தி பரவச கோஷங்களுக்கிடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. பின் கும்பாபிஷேக நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திம்மையன்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திம்மையன்பேட்டை பெரிய தெரு கிராமத்தார்கள், இளைஞர்கள், விழா குழுவினருடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து ஒரத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ வேம்புதி அம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் கங்கையம்மன் ஆலயத்திலிருந்து அலகு குத்தியும், பெண்கள் 108 பால்குடம் தலையில் சுமந்தவாறும் ஒரத்தூர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்திற்கு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.